ஒரு அம்மாவா ஒவ்வொரு நாளும் யோசித்து நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட் டெசிஷன்ஸ் எடுக்க நம்ம முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம கையை மீறி போக தான் செய்யுது. அப்படி தான் சில நாளாக என் பையன் தூங்க ரொம்பவே கஷ்டப்பட்டான். ரொம்ப லவுடாக ஸ்னோர் பண்ண ஆரம்பித்தான். மூக்கால் சுவாசிக்க முடியாமல் மவுத் ப்ரீத்திங் மட்டுமே பண்ண ஆரம்பித்தான். ஹாஸ்பிட்டல் போனப்போ அடினாய்டு என்லார்ஜ்மெண்ட் ஸ்டேஜ் 4ன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்டேஜ் 4ங்கிறதுனால மெடிசன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சர்ஜரி தான் ஒன்றிய சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொரு அம்மாவுக்கும் எவ்வளோ பயமாக இருக்குங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அடுத்த நிமிஷம் அவன் தூங்க ஸ்ட்ரகிள் பண்ண அந்த நைட்ஸ், அவன் மவுத் ப்ரீத்திங் பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவன் டயர்டாகி போனது, இது எல்லாமே என் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்போ புரிஞ்சிச்சு, நம்ம பயத்தை விட அவங்க ஹெல்த் தான் முக்கியம். ஒரு அம்மாவாக ஸ்ட்ராங்காக ஆகணும், கண்ணீரை நம்ம உள்ளேயே வச்சுக்கணும். ஆனால் சம்டைம்ஸ் லவ்னா இது தான் இல்லை. குழந்தைங்களுக்கு நல்லதுன்னா நம்ம பயத்தை தள்ளி வச்சுட்டு பிரேவாக டெசிஷன்ஸ் எடுத்து தானே ஆகணும். ஃபியரை விட நாலேஜ் இம்பார்ட்டன்ட் தானே. பேனிக்கை விட ஏர்லி டயக்னோசிஸ் இம்பார்ட்டன்ட் தானே. சிம்டம்ஸை எப்போதுமே இக்னோர் பண்ணாதீங்க. ஸ்னோரிங் நார்மல்னு நினச்சிடாதீங்க. கன்சல்ட் டாக்டர், ட்ரஸ்ட் த ப்ராசஸ்.